போதை 2 எழுத்து வார்த்தை, ஆனால் ஆயுள் முழுக்க அவஸ்தை. 6 அறிவு மனிதனை ஒரே நொடியில் ஓரறிவு கூட இல்லாத நடைப்பிணமாக்கும் குணம் போதைக்கு உண்டு. போதைக்கு எதிரான மகத்தான மாணவ புரட்சி தமிழக அரசின் தன்னிகரற்ற முன்முயற்சி. நமது தமிழக முதல்வரின் கனிவான ஆணைக்கிணங்க அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்கள், மூத்த காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட மாபெரும் போதைப் பொருட்கள் தடுப்பு மாநாடு மற்றும் போதைப் பொருளுக்கு எதிரான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நமது முதல்வரின் அதிதீவிர அக்கறையின் தொடர்ச்சியாக ஆகஸ்ட் 2024 இயக்க மேலாண்மை அலகு போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு நிறுவப்பட்டுள்ளது. இது போதைக்கு எதிரான புதிய பிரகடனம். நமது தமிழக முதல்வரின் ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் மற்றும் போதைப்பொருள் எதிர்ப்பு தன்னார்வ குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. இதன் மூலம் சமூகத்திற்கு போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றன. ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற பிரத்யேக இணையதளம் போதைப் பொருட்கள் தீமைகள் குறித்தும், ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற கைபேசி செயலி போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை குறித்தும் புகார் அளிக்கும் விதமாக உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. காவல்துறையின் தொடர் கண்காணிப்பின் மூலம் கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு அழிக்கப்பட்டு போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகமாக மாறிக்கொண்டு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின் மூலம் 25 மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் போதைப் பொருள் மறுவாழ்வு மையங்கள் தொடங்கப்பட்டு சிறப்புற செயல்பட்டு வருகிறது. போதைப் பொருள் உங்கள் உடல்நலனை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தோட நலனையும் நாட்டோட நலனையும் சேர்த்தே கெடுக்கும். எங்கேயும் எப்போதும் எல்லோருக்கும் எனக்கு வேண்டாம், நமக்கு வேண்டாம். நம் முதல்வரின் பாசக்குரலுக்கு செவி சாய்ப்போம், போதை கொடுமைகளை வேரோடு சாய்ப்போம்.